ஜிஎஸ்க்கு நிறைய பேர் டெஸ்ட் பேட்ச் கேட்டிங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கு 70 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது குரூப் 2 எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாமல் குரூப் 4 எஸ்ஏ எக்ஸாம் படிக்கிறவங்களும் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டடி பிளான் எப்படி போட்டிருக்கோம்னா 70 நாளைக்குமே தொடர்ச்சியாக 70 டெஸ்ட் இருக்கும். டெய்லி நீங்கள் 2லேருந்து 3 லெசன் நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க. சிலபஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணி 6th-லேருந்து 12th வரைக்கும் 134 லெசன் கவர் பண்ண போகிறோம். இந்த 134 லெசனுக்குமே நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க. இதில் 5 ஃபுல் மாடல் ரிவிஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும்னா, கடைசி குரூப் 4 எக்ஸாம் பார்த்துருப்பீங்க. கூற்று, காரணம், சரியான இணை, தவறான இணை, கால வரிசைப்படுத்துக, பொறுத்துக, சரியான வாக்கியத்தை தெரிவுபடுத்துக, ஒன்லைனர் கொஷினும் கேட்டிருந்தாங்க. இந்த பேட்டர்னில் தான் கொஷின் பேப்பர் இருக்கும். ஜிஎஸ்க்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி என்னென்ன லெசன் படிக்கணும்னு உங்களுக்கு ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருப்போம். ஸ்கூல் புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து டெஸ்ட் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் பேமெண்ட் பண்ணோன்னே டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிடுவோம். அதாவது டெஸ்ட் பேட்சுக்கான டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவோம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருப்போம். டெய்லி என்னென்ன டெஸ்ட்டுன்றதுக்கான லெசன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். படிக்கிறதுக்கு ஸ்கூல் புக்கான பிடிஎஃப்பும் கொடுத்துருப்போம். அடுத்தது ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருப்போம். இதை அடுத்தது பார்க்கலாம். கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருப்போம், அதுக்கான ஆன்சர் கீயும் கொடுத்துருப்போம். கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். டெஸ்ட்டு 1க்கான கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சர் கீ வந்து ஹைலைட் பண்ணியிருப்போம், ஆன்சர் ஃபுல்லாகவே. டெஸ்ட்டு 1 வந்து பொது அறிவில் 10th வரலாறில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இதுலேருந்து 50 வினாக்கள் கேட்டிருக்கோம். அடுத்தது ஆன்லைன் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்கை கிளிக் பண்ணோன்னே ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்படி தான் காமிக்கும். இல்லை லாகின் கொடுத்துக்கோங்க. பேமெண்ட் பண்ணவங்களுக்கு லாகின் ஐடி கொடுப்போம், லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோன்னே ஸ்டார்டிங்கில் உங்கள் நேம் காமிக்கும். பாட்டமில் பாருங்கள் வீடியோஸ், நோட்ஸ், ஹோம், எக்ஸாம் ரேங்க்குன்னு இருக்குது. இல்லை எக்ஸாம் கொடுத்துக்கோங்க. ஏற்கனவே 2 டெஸ்ட்டு நடந்திருக்கு. இல்லை ஃபஸ்ட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இதில் நீங்கள் 3 டைம் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் வியூ இப்படி தான் இருக்கும். கரெக்டாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஐம்பது கொஸ்டினுக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் சப்மிட் ஆப்ஷன் கொடுக்க முடியும். கடைசியாக 50 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோன்னே சப்மிட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஓகே. மொத்தமாக 50 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இல்லை கரெக்ட் ஆன்சர் வந்து 13, தப்பாக ஆன்சர் பண்ணது வந்து 37. ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க். உங்களோட ஸ்கோர் வந்து 19.5. அடுத்தது நம்ம ஆப்லேயே தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தோம்னா அதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்றது காட்டும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ராஜாராம் மோகன் ராய் 1828இல் பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஆகஸ்ட் 20ஆம் நாள் பம்பாயில் ஒரு கோயிலை நிறுவினார். இது வந்து தவறானது. இதுக்கு சரியானது என்னன்னு பாருங்கள். ராஜாராம் மோகன் ராய் 1828இல் பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஆகஸ்ட் 20ஆம் நாள் கல்கத்தாவில் தான் ஒரு கோயிலை கட்டினார். இதில் பம்பாயின்னு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி 50 கொஸ்டினுக்குமே ஆன்சரும் இதில் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது டெஸ்ட் அட்டன் பண்ணோன்னே உங்களோட ரேங்கையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. கீழே எக்ஸாம் பக்கத்தில் ரேங்க்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த டெஸ்ட்டுக்கான ரேங்க் நீங்கள் செக் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு 1க்கு பார்க்கலாம். அதில் நீங்கள் எத்தனாவது அட்டம்ப்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டும் உங்களுக்கு காமிச்சிடும். நம்ம விஜய்ன்ற நேமில் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தோம். உங்களோட நேம் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கும். ஸோ நீங்கள் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிவிட்டு டக்குன்னு நீங்கள் ரேங்க்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்கள் நேம் சொல்லி ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்கிறோம்.
மொத்தமாக 70 டெஸ்ட் இருக்கும். இந்த 70 டெஸ்ட்டுக்குமே 399 ரூபா மட்டும்தான். 3600 கொஸ்டினுக்கு மேலே இருக்கும். டெஸ்ட் டைம் வந்து ஈவினிங் வந்து 5:30. இந்த டைமில் மட்டும்தான் நீங்கள் டெஸ்ட் எழுதணும்னு கிடையாது. உங்களுக்கு ஃப்ரீ டைம் எப்போல்லாம் இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்னது தான், ஆன்லைன் டெஸ்ட் வந்து நம்ம ஆப்பில் நடக்கும். கொஸ்டின் பேப்பரும் ஆன்சருக்கையும் கொடுத்துருவோம். டெய்லி டெஸ்ட்டு 70 டெஸ்ட் இருக்கும். 3600 கொஸ்டினுக்கு மேலே இருக்கும். 134 லெசனுமே கவர் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். 6th-லேருந்து 12th வரைக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே 50 கொஸ்டின் இருக்கும். லாஸ்ட் 5 ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு மட்டும் 75 கொஸ்டின் இருக்கும்.